நம்ம கேலண்டர்ல சில தேதிகள் இருக்கு. பாத்தீங்கன்னா அது சும்மா ஒரு தேதியா இல்லாம சயின்ஸ்லயும் கணக்குலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா இருக்கும். அப்படி ஒரு ஆச்சரியமான தேதியை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு வானியலாளர், ஒரு கம்யூனிஸ்ட், அப்புறம் ஒரு சிவில் ரைட்ஸ் ஹீரோ. இவங்க 3 பேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒண்ணுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாத 3 துறைகள். இவங்களுக்குள்ள என்ன பொதுவான விஷயம் இருக்க முடியும்? அந்த பதில் பிப்ரவரி 28. ஆமா, வெறும் ஒரு தேதிதான். ஆனா இந்த தேதி அவங்களோட வாழ்க்கையை மட்டும் இணைக்கல. அவங்களோட கதைகள் மூலமா பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற மனித உணர்வுகளை, அவங்களோட போராட்டங்களை நமக்கு புரிய வைக்குது. வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறவங்க ஒரு மாதிரி பெருமுயற்சி வெறியர்கள்னு சொல்லலாம். அதாவது ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்பவே முடியாத அளவுக்கு தங்களோட முழு வாழ்க்கையும் அர்ப்பணிச்சவங்க. அவங்களோட அந்த விடாமுயற்சி நம்மள மலைக்க வச்சிடும். 6380 இந்த நம்பரை பாருங்க. இது என்னன்னா, பிரெஞ்சு வானியலாளர் கியோம் பிகுர் தான் தன் வாழ்நாள் முழுக்க ராத்திரி ராத்திரியா கண் முழிச்சு ரொம்ப நுணுக்கமா கவனிச்சு பட்டியலிட்ட நெபுலாக்களோட எண்ணிக்கை. சும்மா யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம்னு. அடேங்கப்பா, 25 வருஷம்! ஆமா, பிக்குர் தன்னோட இந்த பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் முடியறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. அவரோட நோக்கம் என்னன்னா, அந்த நெபியுலாக்களோட ப்ராப்பர் மோஷன், அதாவது அதோட தனிப்பட்ட இயக்கத்தை கண்டுபிடிக்கணும் தான். ஆனா சோகம் என்னன்னா, கடைசியில அந்த நோக்கம் நிறைவேறவே இல்ல. ஆனாலும் அவரோட உழைப்ப சான்ஸே இல்ல. பிகூர்தானோட கதை மட்டுமில்ல, இதே மாதிரி இன்னொருத்தரும் இருக்கார். அவர் பேரு யாக்கோப் கூலிக், ஒரு கணித மேதை. இவரும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல உட்கார்ந்து பிரைம் ஃபேக்டர்ஸ்க்காக ஒரு பெரிய டேபிள் உருவாக்குனார். ஆனா அதுவும் கடைசியில பெருசா யாருக்கும் பயன்படாம போயிடுச்சு. இங்க பாருங்க, இவங்க 2 பேரோட வேலையை ஒப்பிட்டு பார்த்தா அவங்களோட அர்ப்பணிப்பு எந்த லெவல்ல இருந்திருக்குன்னு நமக்கு புரியும். 1863 பிப்ரவரி 28ஆம் தேதி யாக்கோப் கூலிக் இறந்து போனார். அவரோட கல்லறையில என்ன எழுதியிருக்கு தெரியுமா? அவர் கணக்கிடுவதை நிறுத்தினார், வாழ்வதையும் நிறுத்தினார். இது எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. இவங்கள பொறுத்தவரையும் வேலையும் வாழ்க்கையும் ஒண்ணுதான். சரி, ஒரு பக்கம் இந்த மாதிரி வெறியோட வேலை செஞ்சவங்க இருக்காங்க. இப்ப நாம பார்க்க போறவங்க வேற மாதிரி. இவங்க தங்களோட கொள்கைகளுக்காக வாழ்ந்தவங்க. அதுக்காக எவ்ளோ பெரிய விலையை வேணும்னாலும் கொடுக்க தயாரா இருந்தவங்க. லீ லார்ச் ஒரு அமெரிக்க கணிதவியலாளர். ஆனா அதைவிட முக்கியமா ஒரு சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். இன பாகுபாட்டுக்கு எதிரா ஓயாம போராடினர். அதனால என்ன ஆச்சு தெரியுமா? 1 இல்ல, 2 இல்ல, 4 வேற வேற கல்வி நிறுவனங்களிலிருந்து அவரை வேலையை விட்டு தூக்கினாங்க. ஆனா மனுஷன் கடைசி வரைக்கும் தன்னோட கொள்கையில உறுதியா நின்னார். இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லார்ச்ச வேலையை விட்டு தூக்குனதுக்காக ஃபிஸ்க் யூனிவர்சிட்டியே அமெரிக்கா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் கண்டிச்சிருக்கு. இது அவரோட கொள்கைக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். அவர் இருந்தது கூட இதே பிப்ரவரி 28ஆம் தேதி தான், 2014ல. இதே மாதிரி இன்னொருத்தர் ஹைமன் லெவி, ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த கணிதவியலாளர். இவர் ஒரு தீவிரமான கம்யூனிஸ்ட். ஆனா சோவியத் யூனியன்ல யூத அறிஞர்களுக்கு எதிரா நடக்கிற கொடுமைகளை தைரியமா வெளியே சொன்னார். இதுக்காக அவரோட சொந்த கம்யூனிஸ்ட் கட்சியே அவர் 1958ல கட்சியை விட்டு நீக்கிருச்சு. பாருங்க, கொள்கைக்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காருன்னு. இவர் பிறந்தது பிப்ரவரி 28, 1889. ஓகே, இப்போ நாம 3வது ரகத்துக்கு வரோம். இவங்கள எதிர்பாராத மேதைகள்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க மேதையாக மாறின பாதையே ரொம்ப வித்தியாசமானது. அது மட்டும் அல்ல, வரலாறு இவங்களுக்கு கொடுத்த அங்கீகாரமும் கொஞ்சம் சிக்கலானதுதான். உதாரணத்துக்கு அலெக்சாண்டர் தியோஃபில் வாண்டர்மேண்ட். இவர் தன்னோட கரியரை ஒரு வயலின் கலைஞரா தான் ஆரம்பிச்சாரு. ஆனா 35 வயசுல திடீர்னு கணக்கு பக்கம் திரும்பி அதுல ஒரு பெரிய ஆளானார். என்ன ஒரு ஆச்சரியமான திருப்பம் பாருங்க. இவர் பிறந்தது பிப்ரவரி 28, 1735. ஆனா வாண்டர்மாண்டோட பேர்ல இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயம் பத்தி கேட்டீங்கன்னா அதுல ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு. இன்னைக்கு மேக்ஸ்ல வேண்டமேன் டிட்டர்மினன்ட்னு ஒன்னு இருக்கு. ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஆனா கொடுமை என்னன்னா, வேண்டமேன் எழுதின 4 பேப்பர்ல எங்கேயுமே இந்த டிட்டர்மினன்ட் பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல. எப்படி இதுக்கு அவர் பேர் வந்துச்சுன்னா, பிற்காலத்துல யாரோ அவரோட வேலைய தப்பா புரிஞ்சுக்கிட்டதால தான் இந்த பேர் வந்திருக்கணும்னு சொல்றாங்க. விசித்திரமா இருக்குல்ல? இன்னொருத்தர் ஃபியர் ஃபாது, குழப்ப கோட்பாடு, அதாவது கேயோஸ் தியரில இவரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. இவரும் கேஸ்டன் ஜூலியான் இன்னொருத்தரும் ஒரே நேரத்துல தான் இந்த துறையில முக்கியமான கண்டுபிடிப்புகளை செஞ்சாங்க. ஆனா 1918ல நடந்த ஒரு பெரிய போட்டிக்கு ஜூலியா போனாரு, ஜெயிச்சாரு, பேரும் புகழும் கிடைச்சது. ஆனா ஃபாது அந்த போட்டிக்கு போகவே இல்ல. அதனால அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் முழுசா கிடைக்கல. இவர் பிறந்தது பிப்ரவரி 28, 1878.
சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நாம பார்த்த இவங்க மட்டுமல்ல, இந்த பிப்ரவரி 28ஆம் தேதிக்கும் அறிவியலுக்கும் இருக்கிற தொடர்பு இன்னும் ஆழமானது. வாங்க, அந்த நட்சத்திர கூட்டத்துல இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப சமீபத்துல 2020ல இதே பிப்ரவரி 28ஆம் தேதி தான் குவாண்டம் எலக்ட்ரோடைனாமிக்ஸ்ல இருந்த 3 தனித்தனி தியரிய ஒன்னா இணைச்சு ஒரு சூப்பரான தியரிய கொடுத்த இயற்பியல் மேதை ஃப்ரீமன் டைசன் நம்மள விட்டு பிரிஞ்சார். கணக்கு எப்படி உருவாச்சு, அது எப்படி வளர்ந்துச்சுன்னு கணிதத்தோட முழு வரலாற்றையும் நமக்காக பதிவு செஞ்ச ஃப்ளோரியன் கஜோரி, அவரும் 1859ல இதே தேதியில தான் பிறந்தார். அவரோட புத்தகங்கள் இன்னைக்கும் ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. அடுத்து லூயிஸ் நிரன்பெர்க், கனடாவை சேர்ந்த இவர் நவீன கணிதத்தோட ஒரு பெரிய தூண் மாதிரி. அவரோட கண்டுபிடிப்புகள் இன்னைக்கும் பல அறிவியல் துறைகளுக்கு அடித்தளமா இருக்கு. இவர் 1925ல இதே நாளில தான் பிறந்தாரு. அர்ஜென்டினால கம்ப்யூட்டர் யுகத்தையே தொடங்கி வச்சவங்கள ஒருத்தர் சிசிலியா பர்டிசெவ்ஸ்கி. அவங்க நாட்டுல முதல் கம்ப்யூட்டரை உருவாக்குறதுல இவரோட பங்கு ரொம்ப பெருசு. இவர் 2010ல இதே பிப்ரவரி 28ஆம் தேதி தான் மறைந்தார். இவங்க மட்டும் இல்ல, ஃப்ரேகியஸ் ரீஸ், வில்லம் ஸ்கிரெவசாண்டே, கிறிஸ்டியன் வான் நாகல்னு இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகும். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு தேதிக்குள்ள எவ்ளோ பெரிய அறிவாளிகளோட கதைகள் அடங்கியிருக்குன்னு. நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. அதனால இனிமே நீங்க உங்க கேலண்டரை பார்க்கும்போது அதை வெறும் தேதியாவும் எண்ணாவும் மட்டும் பார்க்காதீங்க. ஒவ்வொரு தேதிக்கு பின்னாலையும் இந்த மாதிரி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய எத்தனையோ மனித கதைகள் ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? கேலண்டர்ல இன்னும் என்னென்ன மர்ம கதைகள் ஒளிஞ்சிருக்கும்?